நம்ம இறந்ததுக்கு அப்புறமா 7 நிமிஷங்களுக்கு நம்ம உடல்ல என்னென்ன நடக்கும் தெரிஞ்சுக்கலாமா? மனிதனுடைய இறப்ப இதயத்தின் செயல்பாடு நிறுத்துவதன் மூலமா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆனா மனிதன் இறந்ததுக்கு அப்புறமும் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் பிரைன் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்பியல் உந்துதல் நடக்கிறதா மருத்துவர்கள் சொல்றாங்க. ஆய்வுல இதயம் வேலை செய்யறத நிறுத்துவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் காமா அலைவுகள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு நரம்பியல் அலைகள்ல மாற்றங்கள் ஏற்படுவத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நம்ம வாழ்நாள் முழுக்க நடந்த நினைவுகளின் பிளாஷ்பேக்கோட தொடர்புடையதாகவும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம லைவ் ரிவ்யூ பினாமினா அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வும் இறப்பதற்கு முன்னாடி நடக்குது. நம்ம வாழ்நாள்ல நடக்கிற இனிமையான நிகழ்வுகள், மறக்க முடியாத சந்தர்ப்பங்கள், இது எல்லாமே அந்த நேரத்துல நம்ம கண்ணு முன்னாடி ஒரு வெளிச்சம் போல வந்து செல்லும். இது போன்ற நரம்பியல் செயல்பாடுகள் காரணமா உடல் மகிழ்ச்சி ஹார்மோன்களான டோபமைன் மற்றும் செரோடனின் ஆகியவற்றை வெளியிடும். சோ நம்ம இறந்ததுக்கு அப்புறமா சுமார் 7 நிமிஷங்களுக்கு நரம்பியல் செயல்பாடுகளின் மூலமா இந்த நினைவுகள் நமக்கு வந்து போகும். இததான் தி லாஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் 7 மினிட்ஸ் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. இதயம் துடிக்கிறத நிறுத்தியதுமே மூளைக்கு ஆக்சிஜன் மற்றும் குளுக்கோஸ் போறது நின்னுடும். இருந்தாலும் மூளை அப்படிங்கிறது உடனடியா இறந்து போகாது. மருத்துவ ரீதியா மரணிச்சு மறுபடியும் உயிர் பிழைத்தவங்க சுய நினைவை இழந்த அந்த டைம்ல தீவிரமான தெளிவான அனுபவங்களை பெற்றதா சொல்றாங்க. சுருக்கமா சொல்லணும்னா இறந்ததுக்கு அப்புறமா நடக்கிற தி லாஸ்ட் 7 மினிட்ஸ் அப்படிங்கிறது உடல் ரீதியான மரணத்திற்கு அப்புறமா மூளையில நடக்கிற சில விசித்திரமான செயல்பாடுகளையும் அதன் விளைவா ஏற்படக்கூடிய சில அனுபவங்களையும் குறிக்குது. இது அறிவியல், தத்துவம், ஆன்மீகம் இந்த 3 நம்பிக்கைகளுக்கும் நடுவுல நிக்கிற ஒரு புதிரான நிகழ்வு. இந்த நிகழ்வை புரிஞ்சுக்க மேலும் பல ஆராய்ச்சியாளர்கள் தேவைப்படுறதா மருத்துவர்கள் சொல்றாங்க.